சத்தியமாக இதை என்னால் நம்பவே முடியல. இந்த கோலத்தை நானாக போட்டேன்னு எனக்கு இது கனவா நினவான்னு கூட எனக்கு தெரியல. அந்த அளவுக்கு எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. மார்கழி முடிஞ்சு இன்னைக்கு தை 1ங்க. காலையில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 4:30 மணி போல் எழுந்திரிச்சு வாசல் கூட்டி சாணி தெளிச்சுட்டு 4:45 மணி போல் வந்து பார்த்தீங்கன்னா குனிஞ்சு கோலம் போட ஆரம்பித்தேன். இந்த கோயில் கடிகாரத்தில் 1 மணி நேரத்துக்கு ஒரு டைம் வந்து டைம் சொல்லும். அப்படியே மணி 5, 6, அதிகாலை 7 அப்படின்னு சொல்லிகிட்டே போயிட்டே இருக்குது. ஆனால் நான் போட்ட கோலம் மட்டும் முடிஞ்ச பாடே இல்லை. அப்படியே போட போட என்னென்னமோ டிசைன் வந்துட்டே இருக்குது. ஆனால் கலர் தான் கொஞ்சம் அடிக்க ரொம்ப கஷ்டமாயிடுச்சு. கோலம் போடுறது ஈஸி தாங்க. அதுக்கு கலராக நம்ம கலர் கொடுக்குறோமோ இல்லை, அந்த கலர் கொடுக்க தான் ரொம்ப நேரமும் காலமும் இழுத்துட்டு போயிட்டே இருக்குது. அப்படியே ஒரு பக்கம் இடுப்பே உடஞ்சிரும் போல் அந்த அளவுக்கு வலி எடுத்துக்கிச்சு. என் லைஃப்லேயே முறையாக இந்த மாதிரி கோலம் நான் போட்டிருக்கேன். அப்படியே இருட்டில் ஆரம்பித்த அந்த கோலம் பயணம் தான் விடிகாலம் சுருக்குன்னு வெயில் அடிச்சதுக்கு அப்புறமா தான் கோலமே முடிஞ்சுது. கிட்டத்தட்ட 3 மணி நேரம் பயணத்தில் தான் இந்த அழகான கோலமே உருவானது. எங்கள் வீட்டில் இருக்கிறவங்களாம் எந்திரிச்சு வந்து பார்த்தோன்னே அவ்வளோ ஷாக் ஆகிட்டாங்க. தேவி நீயா போட்ட அப்படின்னு. நம்பவே இல்லை. ஜெய்குட்டி அதுக்கு மேலே அம்மா உண்மையாலுமே நீங்கள் தான் போட்டிங்களா அப்படின்னு கேட்குறான். எல்லாத்துக்குமே தை பொங்கல் நல்வாழ்த்துக்கள். என்னுடைய கோலம் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க. இவ்வளோ நாளாக எனக்கு கோலம் வராதுன்னு தான் நான் நினச்சிட்டு இருந்தேன். ஆனால் வரல அப்படின்னா கூடமே நம்ம ஒரு 10 நாள் 15 நாள் நம்ம முயற்சி பண்ணிகிட்டே இருந்தோம்னா கண்டிப்பாக சக்ஸஸ் ஆகும். காலையிலே ரொம்ப டைம் ஆயிடுச்சா, சட்டு புட்டுன்னு வந்து பார்த்தீங்கன்னா தோசை சுட்டு அது கூட வந்து சட்னி தான் செஞ்சு கொடுத்தாங்க.